ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது பாருங்கள் ஒரு பெரிய சுண்டக்காய் செடிங்களா. இந்த செடியில் என்ன பண்ணுறோன்னா, இதோட கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து கத்திரிக்காய் செடியோட 2 நுனியை வந்து நம்ம ஒட்டு போட போகிறோம். ஸோ இதில் ஒட்டு போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா, கத்திரிக்காய் செடிக்கு வர்ற வேர்ப்புழு வராது, தண்டுப்புழு வராது, காயில் வந்து மேக்ஸிமம் சொத்த வராது. அந்த ஒயிட் கலரில் காண்டாமிருகம் வண்டுன்னு ஒன்று வரும் கத்திரிக்காய் செடியில் அதிகமாக. ஸோ இந்த எஃபெக்ட் எல்லாமே இதுக்கு வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலான விதையில் போடுற கத்திரிக்காய் செடி என்னாக்குன்னா ஒரு 3-4 மாதம் காயாக இருக்கும். ஆனால் இந்த சுண்டக்காய் செடியில் போடுற ஒட்டு வந்து 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து எப்போ இருந்தாலுமே புது காய் போலவே வரும். அதே போல் வறட்சியை தாங்கிக்கும் நிற்கும். தண்ணி கம்மியாக இருந்தாலுமே காய் கண்டினியூஸாக வரும். இதெல்லாம் மாடி தோட்டத்துக்காரெல்லாம் ஒரு செடி வீட்டுக்கு வச்சுனாலே போதுமான அளவுக்கு வருஷ கணக்கில் காய் சாப்பிட்லாம். அடுத்தது இப்போ நம்ம இந்த செடியை வந்து கட் பண்ணிவிட்டு எப்படி ஒட்டு போடுறதை காட்டுறேன். இதில் வந்து நம்ம இப்போ இதை நம்ம இது மாதிரி தோலை வந்து 2 சைடுமே எடுத்துகிட்டு